வாக்குப்பதிவுக்கான நிலவரம் ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒரு முறை வெளியாக இருக்கிறது அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக. அந்த வகையில் ஒரு மணி நிலவரத்தை பொறுத்தவரையில் தமிழகத்தில் 39 தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு பொறுத்தவரையில் ஒரு மணி நிலவரத்தை பொறுத்தவரையில் இந்த தொகுதி வாரியாக நாம் பார்க்கலாம். ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய அந்த வாக்குப்பதிவு நிலவரத்தை நாம் பார்க்கலாம். அந்த வகையில் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் ஒரு முறை வாக்குப்பதிவு என்ன என்பது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகி வரக்கூடிய சூழ்நிலையில் ஒரு மணி நிலவரத்தை என்ன என்பதை பார்த்தோம் என்றால், தருமபுரி தொகுதி பொறுத்தவரையில் 44.08 விழுக்காடு வாக்கு பதிவாக இருக்கின்றது. கள்ளக்குறிச்சியில் 44 விழுக்காடு வாக்குகள் பதிவாக இருக்கின்றது. நாமக்கல் பொறுத்தவரையில் 43.62 விழுக்காடு வாக்குகள் பதிவாக இருக்கின்றன. கரூர் பொறுத்தவரையில் 43.60 விழுக்காடு வாக்குகள் பதிவாக இருக்கின்றது. அதே போன்று பெரம்பலூர் தொகுதியை பொறுத்தவரையில் 43.32 விழுக்காடு வாக்குகள் பதிவாக இருக்கின்றன. சேலம் தொகுதியை பொறுத்தவரையில் 43.13 விழுக்காடு வாக்குகள் பதிவாக இருக்கிறது. விழுப்புரத்தில் 42.89 விழுக்காடும், விருதுநகர் தொகுதியில் 42.34 விழுக்கான வாக்குகள் பதிவாக இருக்கிறது. இது ஒரு மணி நிலவரம். ஒரு மணி நிலவரத்தை பொறுத்தவரையில் ஒட்டுமொத்தமாக நாம் பார்க்கலாம் தெளிவாக அனைத்து தொகுதியிலும் கிட்டத்தட்ட 40 விழுக்காட்டுக்கு மேல் வாக்குகள் பதிவாக இருப்பதை நாம் தொடர்ந்து பார்த்து வருகின்றோம். காலை 7 மணி முதலே வாக்குப்பதிவு தொடங்கியது. காலை வெயில் குறைவு என்பதால் காலையே சற்று வாக்குப்பதிவு என்பது அதிகமாக பதிவாகியது. சீரான வேகத்தில் காலை நேரத்தில் வாக்குப்பதிவு அதிகமாக இருந்தது. அதற்கு பிறகு நேரம் செல்ல செல்ல வெயிலின் தாக்கம் அதிகரித்த காரணத்தால் பல்வேறு வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு என்பது மந்தமாக காணப்பட்டது. இருந்தாலும் கூட வெயிலும் பொருட்படுத்தாமல் பல்வேறு வாக்குச்சாவடியில் வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்களுடைய வாக்கினை பதிவு செய்து வருகிறார்கள். அந்த வகையில் அந்த வாக்குப்பதிவு பொறுத்தவரையில் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் என்ன நிலவரம் என்ற அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக வெளியாகி வருகிறது. அந்த தமிழகத்தை பொறுத்தவரையில் வாக்குப்பதிவு என்பது 40 விழுக்காட்டையும் தாண்டி பதிவாக இருக்கிறது. தஞ்சை தொகுதி பொறுத்தவரையில் 40.81 விழுக்காடு வாக்குகள் பதிவாக இருக்கின்றன. பொள்ளாச்சி தொகுதியில் 41.34 விழுக்காடு வாக்குகளும், வேலூர் மக்களவைத் தொகுதியில் 41.24 விழுக்காடு வாக்குகளும், தேனி மக்களவைத் தொகுதியில் 41.24 விழுக்காடு வாக்குகளும், திருப்பூர் தொகுதியில் 40.96 விழுக்காடு வாக்குகளும், தஞ்சை தொகுதியில் 40.81 விழுக்காடு வாக்குகளும், மயிலாடுதுறை தொகுதியை பொறுத்தவரையில் 40.77 விழுக்காடு வாக்குகளும், கடலூர் தொகுதியை பொறுத்தவரையில் 40.32 விழுக்காடு வாக்குகளும், கன்னியாகுமரி தொகுதியில் 40.24 விழுக்காடு வாக்குகள் பதிவாக இருப்பதை நாம் அந்த தெளிவாக அந்த வரைகலை மூலமாக நாம் பார்க்கின்றோம். ஒரு மணி நிலவரத்தை பொறுத்தவரையில் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய 39 தொகுதிகள், தமிழகம் மற்றும் புதுச்சேரியும் சேர்த்து 40 தொகுதிகளும், அனைத்து தொகுதிகளும் ஒவ்வொரு தொகுதியும் பொறுத்தவரையில் தனித்தனியாக 40 விழுக்காட்டுக்கு மேல் வாக்குகள் பதிவாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். இது அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக பார்க்கப்படுகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கியது வாக்குப்பதிவு. 7 மணி முதல் 8 மணி, 9 மணி, 10 மணி என ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் வாக்குப்பதிவு நிலவரம் எத்தனை விழுக்காடு வாக்குகள் பதிவாக இருக்கிறது, ஒவ்வொரு தொகுதி வாரியாக எவ்வளவு வாக்குகள் பதிவாக இருக்குது என்ற தகவல் வெளியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது ஒரு மணி நிலவரத்தை பொறுத்தவரையில் அனைத்து தொகுதியிலும் 39+40 என்ற அனைத்து தொகுதிகள் ஒரு மணி நிலவரத்தை பார்த்தோம். அதன் தொடர்ந்து சிவகங்கை தொகுதியில் 40.15 விழுக்காடு வாக்குகளும், தென்காசியில் 40.15 விழுக்காடு வாக்குகளும், நீலகிரியில் 40.14 விழுக்காடு வாக்குகளும், திருவள்ளூர் தொகுதியில் 40.12 விழுக்காடு வாக்குகளும், திருச்சி மக்களவைத் தொகுதியில் 39.91 விழுக்காடு வாக்குகளும், ராமநாதபுரம் மக்களவைத் தொகுதியில் 39.60 விழுக்காடு வாக்குகளும், கோவை தொகுதியில் 39.51 விழுக்காடு வாக்குகளும், காஞ்சிபுரம் தொகுதி பொறுத்தவரையில் 40 என்ற அளவில் அங்கு வாக்குகளும் பதிவாக இருக்கிறது. பல்வேறு பகுதியில் பகுதி மக்கள் தேர்தலை புறக்கணிப்பு செய்து போராட்டங்களாக மேற்கொள்ள வரக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. சில தொகுதிகளை தவிர்த்து மற்ற பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய தொகுதிகள் 40 விழுக்காட்டையும் தாண்டி வாக்குகள் பதிவாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக திருச்சி, ராமநாதபுரம், கோவை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட தொகுதியில் மட்டும் 39 கிட்டத்தட்ட 40 நெருங்கிவிட்ட அளவில் வாக்குகள் பதிவாக இருக்கிறது. இந்த தொகுதியை பொறுத்தவரையில் நேரம் செல்ல செல்ல வாக்குப்பதிவு இன்னும் கூடுதலாக பதிவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.